நான்வெஜ்க்கு அப்புறம் ஒரு டிஷ்ஷு என்னோட வீட்டில் செம்ம ஹிட்டுனா அது இதுதான்னு சொல்லுவேன். இங்கே அபுதாபியில் என்னோட பாகிஸ்தானி ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ரெசிபி இது. இந்த ரெசிபியோட பேர் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கடலை மாவு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயிலே வறுத்து விட்டுக்கோங்க. கலர் மாறக்கூடாது. இப்போ இதுலேயே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி இதை மஷ்ரூம் யூஸ் பண்ணி செய்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு இது சிக்கனில் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம், இல்லை பன்னீரில் கூட பண்ணலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் எடுத்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்ச அந்த கடலை மாவு கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி இலைகளை கைகளில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமில் மசாலா நல்லா கோட் பண்ணி அப்படியே நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ண வச்சுருங்க. அடுத்ததாக கிரேவிக்கு தக்காளியும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை மாவு வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ண மஷ்ரூமை சேர்த்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், பொடியாக வெட்டின வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்ச தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரியிற வர மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வதக்கி வச்சுருந்த அந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விடுங்க இந்த மசாலாவில். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா சுடு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லே வேக விடுங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிரேவி நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா மிளகா மல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு.